வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ. வெயிட் இந்த வீடியோ தான் ஏற்கனவே நீங்கள் போட்டிங்களேன்னு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? அது வந்து 5G வேரியன்ட், இது வந்து 4G வேரியன்ட். ஸோ நோட் 12 ப்ரோவோட 4G வேரியன்ட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. இதோட விலை வந்து 17,000 ஆனால் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 1,500 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ வந்து ஒரு 15,500 நீங்கள் இதை வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேரியண்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இது கொண்டு வராங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட விமர்சனம் வந்து இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து AMOLED டிஸ்பிளே, 108 MP கேமரா, சிங்கிள் வேரியண்ட் 8 + 256GB அப்படிலாம் போட்டுருக்காங்க. இது வந்து மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். இவங்க ஃபோன்களை வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரி விசிட் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா லிங்க் எங்கே இருக்குது அதையும் பாருங்கள். ஸோ பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ ஃபோன். இது வந்து 3 கலரில் கொண்டு வராங்க, கிரே, ப்ளூ மற்றும் ஒயிட் கலரில். கேமரா மாடியூல் பம்ப் வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இதில் வந்து 108 MP கேமரா, ஸோ பெரிய சென்சர் இருக்கிறதுனால. அடிப்பகுதி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் அதை ஸ்டாண்டிங்கில் வைக்கலாம். சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 33 வாட்ஸ் சார்ஜர், அதுக்கான டைப்-C கேபிள், யூசர் மேனுவல், அப்புறம் வந்து வாரண்டி கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் தந்திருக்காங்க. சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் தராங்க. இது வந்து ஒரு 7.8 mm திக்னஸ் மற்றும் 192 grams வெயிட்டில் இது வருது. பிளாஸ்டிக் பாடி, பிளாஸ்டிக் ஃப்ரேமில் இது பண்ணியிருக்காங்க. பட் மேட் ஃபினிஷில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது. பட் பார்க்க நல்லா இருக்குது. அடிப்பகுதி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கலாம். ஸோ மேல் பக்கம் வந்து இந்த நாய்ஸ் கேன்சலிங் மைக்லாம் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, USB Type-C போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் தராங்க. இதில் வந்து 2 ஸ்பீக்கர் தராங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக நீங்கள் ஒரு மைக்ரோ SD கார்டை வந்து போட்டுக்கலாம் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இது வருது. இப்போ நான் ஃபோனை வந்து செட் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 17GB வந்து சிஸ்டம் ஆப்ஸ் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. சில அவங்களோட பல ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ரீ இன்ஸ்டால்டாக. சில ப்ளோட்டர் ஆப்ஸும் இருக்குது. பட் தேவையில்லாதது நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ உண்டு. சென்சஸ் தேவையான எல்லா சென்சஸும் தந்திருக்காங்க. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் OTT அதாவது ஸ்ட்ரீமிங் பண்ணி வீடியோ பார்க்கும்போது நீங்கள் HD ரெசல்யூஷனில் வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. AMOLED டிஸ்பிளே 1000 nits பிரைட்னஸ் ஓடி வருது. 180 Hz டச் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான டிஸ்பிளே இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளேனாலே எல்லாமே வந்து ஒரே வகையான AMOLED டிஸ்பிளே இல்லை. ஸோ இதில் உள்ள AMOLED டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்குது, கலர்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ இடத்துல கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு டாப் ரக AMOLED டிஸ்பிளேயாக எனக்கு இது தென்படலை. பட் பார்க்குறதுக்கு கலர்ஸில் வந்து நல்ல பிரைட்டாக பஞ்சியாக தான் இருக்குது. அப்புறம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது, 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் கிடைக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீடியாடெக்கோட G99 என்கிற ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 6nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட் இது. நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் இது. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. 8GB RAMல உங்களுக்கு ஒரு 5GB விர்ச்சுவல் ரேமும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு 13GB RAM வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. கால் ஆஃப் டியூட்டி நான் வந்து விளையாடி பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் வந்து மீடியம்லேயும், ஃப்ரேம் ரேட் வந்து ஹைலியும் வச்சு விளையாடுது. கேம் விளையாடுறது நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமிங் டிவைஸாகவும் எனக்கு இது தென்படுது. ஹீட்டிங் கேமிங்கில் விளையாடும் போது ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் எனக்கு தென்படலை. ஸோ வந்து கேமிங்க்கு ஒரு நல்ல ஒரு வந்த இந்த பட்ஜெட்டுக்கு, அதாவது ஒரு 15,000 நல்ல ஒரு கேமிங் திறன் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது அமைது. ஸோ இப்போ வந்து இதோட கேமராவுக்கு வருவோம். ஸோ இன்ஃபினிக்ஸோட ஃபோன்களில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு எப்பவுமே வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதோட திறன்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 MP கேமரா தந்திருக்காங்க. ஸோ சென்சர் பெரிய சென்சர் தந்திருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு 2 MP டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. ஸோ நீங்கள் அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ மேக்ஸிமம் 2K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 16 MP கேமரா செல்ஃபிக்காக தந்திருக்காங்க. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போலவே இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சில ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, சில ஃபோட்டோஸில் சேச்சுரேஷன் லெவல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நேச்சுரலாக இல்லாமல் இருக்க மாதிரி தோணுது. எஸ்பெஷலி இந்த ஸ்கைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இல்லை. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள், வீடியோ சாம்பிள்ஸும் இதில் இருக்குது.
இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து வீடியோ சாம்பிள். ஸோ மேக்ஸிமம் வந்து 2Kல எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 60 FPSல இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு இப்படி இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சில போன்சாய் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. அப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த ஃப்ளவர்ஸ், பல கலரில் இந்த ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ளவரோட பேர் உங்களுக்கு தெரியும்னா என்ன சொல்லுங்கள், எனக்கு தெரியும். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்க்கலாம். ஸோ செல்ஃபி கேமரா வீடியோ சாம்பிள் 1080p மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். நல்ல வெயில் அடிக்கி மொட்டை மாடியில். ஸோ செல்ஃபி கேமரா வீடியோ சாம்பிள். மைக் டெஸ்டிங் 1 2 3 மாதிரி வீடியோ டெஸ்டிங் 1 2 3. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 1.5 நாள்லாம் ஈஸியாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் தராங்க. ஸோ அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட XOS வெர்ஷன் 10ல் வந்து இது பவர் ஆகுது. உங்களுக்கு வந்து பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் தராங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி விண்டோ ஆப்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங் இப்படி நீங்கள் எனேபிள் பண்ணலாம். சோஷியல் டர்போ அவங்க ஃபோன்களே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணும்போது வாய்ஸ் சேஞ்சர், வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சர், வாட்ஸ்அப்பில் வீடியோ பியூட்டி மோட், அப்புறம் பீக் மோடு, யாராவது அனுப்பின மெசேஜை டெலிட் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ் அக்சஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கான சில ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வராங்க. கேம் மோடு இருக்குது. எக்ஸ்க்ளோன்னு டூவல் ஆப்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸில் நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரேஸ் டு இயர், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன், ஆன்சர் கால் வித் ஜெஸ்டர், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அல்ட்ரா பவர் மோடு தந்திருக்காங்க. அப்புறம் கிட்ஸ் மோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த XOS UIயில் தராங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியான பல UI வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 4G. இதை வாங்கலாமா வேண்டாமா? இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15500 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 8GB RAM ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. ஸோ அதிகமான ஸ்டோரேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். ஒரு 256GB வந்து ரொம்பவே அதிகம். ப்ளஸ் இதில் வந்து மெமரி கார்டும் போடலாம். ஸோ வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரெண்டாவது வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. பட் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இதில் தராங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கேமிங்க்கு வந்து நல்ல ஒரு சிப்செட் இதில் கிடைக்குது. அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமிங் திறன் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ நல்ல ஒரு கேமிங் ஃபோனாக இந்த விலைக்கு இது அமையுது. கேமரா வந்து அந்த அளவுக்கு சொல்லும்படியான ஒரு கேமராவாக இல்லை. டீசெண்டான கேமரா. பட் வந்து இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரா அப்படி சொல்ல முடியாது. பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும். 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம் மற்றபடி. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ. எனக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன்லாம் எனக்கு இப்போ வேண்டாம். எனக்கு 5G வரதுக்கு கொஞ்சம் இப்போ வந்தாலும் 5G விலை அதிகமாக இருக்கும். எனக்கு அஃபோர்டபுளான பிளானாக இருக்குது. 4G ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நிறைய ஸ்டோரேஜ் வேணும், அப்புறம் கேமிங்க்கு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு டீசனான ஃபோனாக எனக்கு இந்த விலைக்கு தென்படுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மாதன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.